Hi, hello friends, welcome back to my channel. Regular-ஆ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான வேர்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. First one, நீ யாருடைய பக்கம் இருக்கிறாய்? நீ யாருடைய பக்கம் இருக்கிறாய்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். Whose side are you on? Whose side are you on? இப்படி கேட்கலாம். அவனிடம் கேட்க நான் மறந்துவிட்டேன். அவனிடம் கேட்க நான் மறந்துவிட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவனிடம் கேட்க நான் மறந்துட்டேன். I forgot to ask him. I forgot to ask him. நான் அவன்கிட்ட கேட்குறதுக்கே மறந்துட்டப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? I forgot to ask him. நீ எப்போது எழுந்தாய்? நீ எப்போது எழுந்தாய்? நீ எப்போ எழுந்த அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா when did you wake up? when did you wake up அப்படின்னு கேட்கலாம். நீ எப்போது எழுந்தாய் அப்படின்னா when did you wake up அப்படின்னு கேட்கலாம். நீ எப்போது எழுந்திருப்பாய்? இதுக்கு ஆன்சர் கமெண்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். நான் 8 மணிக்கு எழுந்திருப்பேன். நான் 8 மணிக்கு எழுந்திருப்பேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் 8 மணிக்கு எழுந்திருப்பேன். I wake up around 8 o'clock. I wake up around 8 o'clock. நான் 8 மணிக்கு எழுந்திருப்பேன். நான் 8 மணிக்கு எழுந்திருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி I wake up around 8 o'clock. இன்னும் சிறிது நேரத்தில் நான் வருகிறேன். இனி கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இன்னும் சிறிது நேரத்தில் நான் வருகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I am coming in while. I am coming in a while. I am coming in a while. நான் இனி கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு இப்படி சொல்லலாம். நீ மிகவும் ஒல்லியாகி விட்டாய். நீ ரொம்ப ஒல்லியாயிட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஹாவ் பிகம் வெரி தின். யூ ஹாவ் பிகம் வெரி தின். யூ ஹாவ் பிகம் வெரி தின். நீ ரொம்ப ஒல்லியாயிட்டப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லலாம். இது தினமும் நடக்கிறது. இது தினமும் நடக்கிறது. இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே. இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே. இது தினமும் நடக்குதுப்பா, இப்படி தான் நடக்குது. இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்த ஒரு கொஷின் நீங்கள் வந்து கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் தெரிஞ்சிருந்தா. இது நாளைக்கு நடக்கும். இது எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். தேர்வு நடந்து கொண்டு இருக்கிறது. எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தேர்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The examination is going on. The examination is going on அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவளிடம் அப்படி என்ன இருக்கிறது? அவட்ட என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவளிடம் அப்படி என்ன இருக்கிறது? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? What's so special in her? What's so special in her? அப்படின்னு சொல்லலாம். நீ யாரை சந்திக்க வேண்டும்? நீ யாரை சந்திக்க வேண்டும்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா Who do you want to meet? Who do you want to meet? Who do you want to meet? அப்படின்னு சொல்லலாம். உன்னை யார் சந்திக்க விரும்புகிறார்? உன்னை யார் சந்திக்க விரும்புகிறார்? Who wants to meet you? Who wants to meet you? இதில் அப்படி என்ன இருக்கிறது? இதில் அப்படி என்ன இருக்கிறது? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா What's so special in it? What's so special in it? இதில் அப்படி என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீதான் எனக்கு எல்லாமே. நீதான் எனக்கு எல்லாமே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? You are my everything. You are my everything. நீதான் எனக்கு எல்லாமே. You are my everything. உன்னால் எப்படி இவ்வளவு சோம்பேறியாக இருக்க முடிகிறது? உன்னால் எப்படி இவ்வளோ சோம்பேறியாக இருக்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா How can you be so lazy?
how can you be so lazy? How can you be so lazy அப்படின்னு கேட்கலாம். அவளை பற்றி யோசிப்பதை நிறுத்து. ஃபஸ்ட்டு அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவளை பற்றி யோசிக்கிறத நிறுத்து. இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டாப் திங்கிங் அபவுட் ஹர். ஸ்டாப் திங்கிங் அபவுட் ஹர். அவளை பற்றியே யோசிச்சுட்ருக்காத. ஸ்டாப் திங்கிங் அபவுட் ஹர் அப்படின்னு சொல்லலாம். இன்று முடிவு தெரிந்துவிடும். இன்றைக்கி என்னன்னே எனக்கு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி எப்படி இருந்தாலும் முடிவு தெரிஞ்சிடும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொன்னால் டெசிஷன் வில் பி மேட் டுடே. இன்று முடிவு தெரிந்துவிடும். டெசிஷன் வில் பி மேட் டுடே. இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டெசிஷன் வில் பி மேட் டுடே. நீ நிறைய கேள்வி கேட்பாய். நீ நிறைய கேள்வி கேட்பாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நீ நிறைய கொஷின் கேட்டே இருக்கப்பா. யூ ஆஸ்க் டூ மெனி கொஷின். யூ ஆஸ்க் டூ மெனி கொஷின்ஸ். நீ நிறைய கொஷின்ஸ் கேட்டே இருக்கப்பா. ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும், வேறு யாராவது ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி கொஷின் கேட்டே இருந்தால் இந்த மாதிரி சொல்லலாம். உன்னால் சிறிது நேரம் காத்திருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ உன்னால் சிறிது நேரம் காத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது கேன் யூ வெயிட் ஃபார் எ வைல். கேன் யூ வெயிட் ஃபார் எ வைல். உன்னால் கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியுமா? உன்னால் சில நிமிடங்கள் காத்திருக்க முடியுமா? உன்னால் சில நிமிடங்கள் காத்திருக்க முடியுமா? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, நீ இல்லாமல் நான் இறந்து விடுவேன். நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஐ வில் டை வித்தவுட் யூ. ஐ வில் டை வித்தவுட் யூ. நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஐ வில் டை வித்தவுட் யூ. நீ என்னை பற்றி யோசித்து கொண்டிருந்தாயா? நீ என்னை பற்றியா யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வேர் யூ திங்கிங் அபவுட் மீ. வேர் யூ திங்கிங் அபவுட் மீ. என்னை பற்றியா நினச்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேர் யூ திங்கிங் அபவுட் மீ. அடுத்தது, இந்த கொஷினுக்கும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நீ என்னை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாயா? ஸோ கமெண்டில் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். உன் வேலையை பாரு. உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவோம் இல்லையா யாராவது, அதனால் இந்த மாதிரி சொல்லலாம். நான் சிறிது நேரத்தில் உன்னை கூப்பிடுகிறேன். நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன், வெயிட் பண்ணேன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் சிறிது நேரத்தில் உன்னை கூப்பிடுறேன். ஐ வில் கால் யூ இன் எ வைல். ஐ வில் கால் யூ இன் எ வைல். நான் கொஞ்ச நேரத்தில் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு இப்படி சொல்லலாம். என்னுடைய தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? என்னோட தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐ அப்பாலஜீஸ் ஃபார் மை மிஸ்டேக். ஐ அப்பாலஜீஸ் ஃபார் மை மிஸ்டேக். ஐ அப்பாலஜீஸ் ஃபார் மை மிஸ்டேக். என்னுடைய தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஐ அப்பாலஜீஸ் ஃபார் மை மிஸ்டேக். அவனை பார்த்தவுடன் நான் கண்டுபிடித்து விட்டேன். அவனை பார்த்தவுடன் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிறோம் இல்லையா. அவனை பார்த்தவுடன் நான் கண்டுபிடித்து விட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ரெகக்னைஸ்டு ஹிம் அட் எ கிளான்ஸு. ஐ ரெகக்னைஸ்டு ஹிம் அட் எ கிளான்ஸு. நான் ஒரு தடவை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, அவனை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா. ஐ ரெகக்னைஸ்டு ஹிம் அட் எ கிளான்ஸு. இது முடிந்து விட்டது என நினைத்துக்கொள். இது முடிந்து விட்டது என நினைத்துக்கொள். இது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, கன்சிடர் ஆஸ் இட் இஸ் டன். கன்சிடர் ஆஸ் இட் இஸ் டன். இது முடிந்து விட்டது என நினைத்துக்கொள். கன்சிடர் ஆஸ் இட் இஸ் டன். நான் அதை பார்ப்பதற்கு அங்கு சென்றேன். நான் அதை பார்க்குறதுக்கு அங்கே போனேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ வெண்ட் தேர் டு see that. ஐ வெண்ட் தேர் டு see that. அதை பார்க்குறதுக்கு நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன சாப்பிட்டாய்? நீ என்ன சாப்பிட்டாய்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, வாட் டிட் யூ ஈட்? நீ என்ன சாப்பிட்டாய்? வாட் டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கலாம். இன்பிட்வீனில் கேட்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீ என்ன சாப்பிடுகிறாய்? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ஏதாச்சும் நம்ம கேட்குறோம் அப்படின்னா
Do you like that much? Do you like that much அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? Do you like that much? அவ்வளோ உனக்கு பிடிக்குமா இது அப்படின்னு கேட்கலாம். நீ ஏன் இங்கே வந்தாய்? நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, நீ ஏன் இங்கே வந்தாய்? What brought you here? What brought you here? அப்படின்னு கேட்கலாம். நாம் அங்கு செல்லவில்லை. இப்போ நாம் அங்கே போகலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நாம் அங்கு செல்லவில்லை, நம்ம இப்போ அங்கே போகலை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, we didn't go there, we did not go there அப்படின்னு சொல்லலாம். we didn't go there, we did not go there அப்படின்னு சொல்லலாம். நாம் அங்கு போனோம், நாம் அங்கு போனோம் அப்படின்னு எப்படி சொல்லணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கு ஆசைப்பட்டதே இல்லை, நான்லாம் அதுக்கு ஆசைப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் அதற்கு ஆசைப்பட்டதே இல்லை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். இன்பிட்வீனில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு மறக்காமல் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ நெவர் வாண்டட் தட், ஐ நெவர் வாண்டட் தட், நான் அதற்கு ஆசைப்பட்டதே இல்லைப்பா, ஐ நெவர் வாண்டட் தட் அப்படின்னு சொல்லலாம். அது என்னவாக இருக்கும்? சம்திங் ஃபிஸி அப்படிங்கிறோம் இல்லையா? அது என்னவா இருக்கும்? ஏதாச்சும் ரகசியமாக இருக்குமோ அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா? அதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அது என்னவா இருக்கும்? வாட் குட் தட் பி, வாட் குட் தட் பி அப்படின்னு நினைக்கலாம், அதாவது சொல்லலாம். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன சொல்கிறாய் என என்னால் கேட்க முடியவில்லை, நீ என்ன சொல்கிறாய் என என்னால் கேட்க முடியவில்லை, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ cannot hear what you say, எனக்கு கேட்கலப்பா அப்படின்னு சொல்கிறோம். சரியாக கேட்கல நீ என்ன சொன்னேன்னு. ஐ cannot hear what you say, ஐ cannot hear what you say அப்படின்னு சொல்லலாம். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிறது, உனக்கு நிறைய விஷயம் தெரியுதுப்பா, நீ வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கேன், உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. யூ நோ லாட் ஆஃப் திங்ஸ், யூ நோ லாட் ஆஃப் திங்ஸ், உனக்கு நிறைய விஷயம் தெரியுதுப்பா, வெரி குட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? யூ நோ லாட் ஆஃப் திங்ஸ், உனக்கு நிறைய விஷயம் தெரியுது. நீ இதை உடனே செய்ய வேண்டும், நீ இது உடனே செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நீ இதை உடனே செய்ய வேண்டும். You should do it very quickly, you should do it very quickly, you should do it very quickly, நீ சீக்கிரமாக இது செய்யணும், இது உடனே செய்யணும், இந்த மாதிரி சொல்லலாம். இது எந்த இடம்? நமக்கு ஏதாவது ஒரு தெரியாத இடத்துக்கு போய் நிற்கிறோம் அப்படின்னா, இது எந்த இடம், இது எந்த இடம் அப்படின்ட்டு எப்படி கேட்கலான்னா, வாட் பிளேஸ் இஸ் திஸ், வாட் பிளேஸ் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். அவளுக்கு உட்கார எந்த இடமும் கிடைக்கவில்லை, அவளுக்கு உட்கார எந்த இடமும் கிடைக்கவில்லை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, she didn't get any place to sit, she didn't get any place to sit அப்படின்னு சொல்லலாம். அவனிடமிருந்து நல்ல விஷயம் கற்றுக்கொள், அவனிடமிருந்து நல்ல விஷயம் கற்றுக்கொள். ஏதாவது ஒரு பசங்களை பார்த்து அவன் பாரு எப்படி இருக்கான், அவனை பார்த்து கற்றுக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? அவனிடமிருந்து நல்ல விஷயம் கற்றுக்கொள். லேர்ன் சம் மேனர்ஸ் ஃப்ரம் ஹிம், லேர்ன் சம் மேனர் ஃப்ரம் ஹிம், அதாவது லேர்ன் சம் மேனர்ஸ் ஃப்ரம் ஹிம், சில மேனர்ஸை நீ அவனை பார்த்து நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். லேர்ன் சம் மேனர்ஸ் ஃப்ரம் ஹிம். நான் உனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது எடுத்து வருகிறேன், நான் ஏதாச்சும் உனக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற இல்லையா குழந்தைங்க கிட்ட, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பிரிங் யூ சம்திங் டு ஈட், ஐ வில் பிரிங் யூ சம்திங் டு ஈட், உனக்கு நான் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொண்டு வரேன், ஐ வில் பிரிங் யூ சம்திங் டு ஈட் அப்படின்னு சொல்லலாம். நீ ஏன் அவளை கூப்பிடுகிறாய், நீ ஏன் அவளை கூப்பிடுற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீ ஏன் அவளை கூப்பிடுகிறாய், why do you call her, why do you call her அப்படின்னு சொல்லலாம். நீ ஏன் அவளை கூப்பிட்ட அப்படின்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அவனை பார்க்கவில்லை, நான் அவனை பார்க்கவில்லை, நான் அவனெல்லாம் பார்க்கலப்பா அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். நான் அவனை பார்க்கவில்லை, I didn't see him, I did not see him, இந்த மாதிரி 2 டைப்லேயும் சொல்லலாம். I didn't see him. நீ அவளை எப்படி கூப்பிடுவாய், நீ அவளை எப்படி கூப்பிடுவ அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, what do you call her, what do you call her,
நீ அவளை எப்படி கூப்பிடுவாய் அப்படின்னு. நான் நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் நிறைய விஷயத்த நான் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். நான் நிறைய விஷயத்த கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு எப்படி இங்கிலீஷ்லனா ஐ வாண்ட் டு லேர்ன் மெனி திங்ஸ். ஐ வாண்ட் டு லேர்ன் மெனி திங்ஸ். நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லலாம். என்னை நம்ப மாட்டாயா, என்ன நம்ப மாட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். டோன்ட் யூ பிலீவ் மீ, டோன்ட் யூ பிலீவ் மீ, அதாவது என்னை நம்ப மாட்டாயா, டோன்ட் யூ பிலீவ் மீ அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் யூ பிலீவ் மீ, என்னால் எப்படி உன்னை நம்ப முடியும், நிறைய தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னால் எப்படி உன்னை நம்ப முடியும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஹவு கேன் ஐ பிலீவ் யூ, ஹவு கேன் ஐ பிலீவ் யூ, நான் எப்படி உன்னை நம்ப முடியும் அப்படின்னு சொல்லலாம். நாள் முழுக்க நான் அவனுடன் தான் இருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் அவன் கூட தான் இருந்தேன். நாள் முழுக்க நான் அவனுடன் தான் இருந்தேன். ஐ வாஸ் வித் ஹிம் ஃபார் த ஹோல் டே. ஐ வாஸ் வித் ஹிம் ஃபார் த ஹோல் டே. நான் ஹோல் டே அவன் கூட தான் இருந்தேன். ஐ வாஸ் வித் ஹிம் ஃபார் த ஹோல் டே. இது எப்படி நீங்கள் சொல்லுங்கள். நாள் முழுக்க நான் அவனுடன் தான் இருந்தேன். அவனுடன் தான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேச்சை மாற்றாதே, பேச்சை மாற்றாதே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா பேச்சை மாற்றாத, மாற்றி பேசாதன்னு சொல்கிறோம் இல்லையா. டோன்ட் சேஞ்ச் த சப்ஜெக்ட், டோன்ட் சேஞ்ச் த டாபிக் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் சேஞ்ச் த டாபிக், டோன்ட் சேஞ்ச் த சப்ஜெக்ட், இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், இது எப்படி சொல்லலாம். லெட்ஸ் டேக் எ பிக்சர், லெட்ஸ் டேக் எ பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். நீ என்னிடம் பொய் சொல்லுகிறாய், நீ என்னிடம் பொய் சொல்லுகிறாய், நீ என்கிட்ட பொய் சொல்கிற. யூ ஆர் லையிங் டு மீ, யூ ஆர் லையிங் டு மீ, யூ ஆர் லையிங் டு மீ, நீ என்கிட்ட பொய் சொல்கிற. எனக்கு குழப்பமாக இருக்குது, அதாவது எனக்கு குழப்பமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஐ எம் கன்ஃபியூஸ்டு, ஐ எம் கன்ஃபியூஸ்டு, நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். நான் குழப்பமாக இருந்தேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீ என்ன நினைக்கிறாய், நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வாட் யூ திங்க், வாட் யூ திங்க், நீ என்ன நினைக்கிற சொல்லுப்பா அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான். நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் இங்கிலீஷை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கேன். ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ், ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். அவன் என்னிடம் வந்தான், அவன் என்கிட்ட வந்தான், அதுக்கு என்ன சொல்லலாம். ஒரு குழந்தை நடந்து வருதுன்னா அவன் என்கிட்ட வந்தான். ஹீ கேம் டு மீ, ஹீ கேம் டு மீ, அவன் என்னிடம் வந்தான், ஹீ கேம் டு மீ அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் எங்கே சென்றிருக்கிறார்கள், அவங்களாம் எங்கே போயிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ் வந்திருந்தா, ஒரு 4 பேர் எங்கேயாவது போயிருந்தா அவங்களாம் எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டால் எப்படி கேட்கலாம். வேர் ஹாவ் தே கான், வேர் தே ஹாவ் கான் அப்படின்னு கேட்கலாம். நான் எப்போதும் உன்னை ஞாபகம் வைத்திருப்பேன், உன்னை எப்பயுமே ஞாபகம் வச்சுருப்பேன்ப்பா, நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா. நான் எப்போதும் உன்னை ஞாபகம் வைத்திருப்பேன். ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ, ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ அப்படின்னு சொல்லலாம். உன்னை பற்றி ஏதாவது சொல், உன்னை பற்றி ஏதாவது சொல்லே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. புதுசாக யார்ட்டாவது பேசிகிட்டு இருந்தால் உன்னை பற்றி ஏதாவது சொல் அப்படின்னு சொல்லலாம். டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப், டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லலாம். நான் பொய் சொல்லவில்லை, நான் பொய் சொல்லலை, உண்மை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் பொய் சொல்லவில்லை. ஐ எம் நாட் லையிங், ஐ எம் நாட் லையிங், நான் லை சொல்ல, அதாவது பொய் சொல்லலை. ஐ எம் நாட் லையிங். அந்த சமயத்தில் நான் வீட்டில் இல்லை, அந்த சமயத்தில் நான் வீட்டில் இல்லை, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ வாஸ் நாட் ஹோம் அட் தட் டைம், ஐ வாஸ் நாட் ஹோம் அட் தட் டைம், நான் அந்த டைமில் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் நாட் ஹோம் அட் த டைம். அவன் இப்போது தான் சென்றான், அவன் இப்போ தான் போனான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவன் இப்போது தான் சென்றான், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான், ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான், இப்போ தான் அவன் போனான் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்போதும் நன்றாக இருப்பேன், நான் எப்பயுமே நல்லா தான் இருப்பேன். எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் நான் எப்போதும் நன்றாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்.
when will I be fine? when will I be fine? நான் எப்பயுமே நல்லா இருக்கேன். when will I be fine? எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். I know everything about you. I know everything about you. உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, I know everything about you அப்படின்னு சொல்லலாம். அவன் என் மீது அக்கறையாக இருந்ததே இல்லை. அவன் மேலே அக்கறையாகவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். அவன் என் மீது அக்கறையாக இருந்ததே இல்லை. He never cared for me. He never cared for me. அவன் என் மீது அக்கறையாகவே இருந்ததே இல்லை எப்பயுமே. அவன் என் மேலே கேரிடாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. என்னிடம் மறுபடியும் முகத்தை காட்டாத. எங்கிட்ட வந்து முகத்தை காட்டாத பார்க்கலாம். சரியா, அவன் மூஞ்சு காட்டுறான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் என்னிடம் மறுபடியும் முகத்தை காட்டாதே. டோன்ட் ஷோ மீ யுவர் ஃபேஸ் அகைன். டோன்ட் ஷோ மீ யுவர் ஃபேஸ் அகைன். என்னிடம் மறுபடியும் முகத்தை காட்டாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. டோன்ட் ஷோ மீ யுவர் ஃபேஸ் அகைன். டோன்ட் ஷோ மீ யுவர் ஃபேஸ் அகைன். நான் அங்கு ஒரு முறை சென்றேன். நான் அங்கே ஒரே டைம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐ வெண்ட் தேர் ஒன்ஸ். ஐ வெண்ட் தேர் ஒன்ஸ். நான் ஒரே டைம் மட்டும் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ வெண்ட் தேர் ஒன்ஸ். வேகமாக கீழே வா. வேகமாக கீழே வா. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கம் டவுன் குயிக்லி. கம் டவுன் குயிக்லி. வேகமாக கீழே வா. கம் டவுன் குயிக்லி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுகிறோம் இல்லையா. அவனுக்கு அது தகுதி இல்லை. அவனுக்கு அது தகுதி இல்லை. அந்த தகுதி அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. He does not deserve that. He does not deserve that. அவனுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பணம் பிரச்சனை இருக்கிறது. எனக்கு பணம் பிரச்சனை நிறைய இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எனக்கு பணம் பிரச்சனை இருக்குது. ஐ ஹாவ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். ஐ ஹாவ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். எனக்கு பணம் பிரச்சனை இருக்குது. ஐ ஹாவ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் அதை பற்றி யோசிக்கிறேன். நான் அதை பற்றி யோசிக்கிறேன். ஏதாவது பற்றி சொன்னோம் அப்படின்னா நான் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் அதை பற்றி யோசிக்கிறேன். ஐ வில் திங்க் அபவுட் தட். ஐ வில் திங்க் அபவுட் தட் அப்படின்னு சொல்லலாம். இதை எங்கு வேண்டுமானாலும் வைத்துக்கொள். இதை எங்கு வேண்டுமானாலும் வைத்துக்கொள். கீப் இட் வேரெவர் யூ வாண்ட். கீப் இட் வேரெவர் யூ வாண்ட். இதை எங்கே வேணாலும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கீப் இட் வேரெவர் யூ வாண்ட். உலகத்திற்கே அவரை தெரியும். உலகத்துக்கே அவரை தெரியும், உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. உலகத்திற்கே அவரை தெரியும். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம். த என்டையர் வேர்ல்டு நோஸ் ஹிம். த என்டையர் வேர்ல்டு நோஸ் ஹிம். உலகத்துக்கே தெரியும் அவரை அப்படின்னு சொல்லலாம். நீ ஏன் இன்னும் கிளம்பலை, அதாவது நீ ஏன் இன்னும் கிளம்பவில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நீ ஏன் இன்னும் கிளம்பல அப்படின்னா இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். Why are not you ready yet? Why are you not ready yet? Why are you not ready yet? அப்படின்னு கேட்கலாம். அவன் ஏன் இன்னும் கிளம்பவில்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இது உன் பிரச்சனை, என்னுடையது இல்லை. இது உன் பிரச்சனை, என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். This is your problem, not mine. This is your problem, not mine. இது உன்னோட பிரச்சனை, இது என்னோட பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. This is your problem, not mine. நீ ஏன் அவளிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. தப்பு பண்ணிட்ட, யார்ட்டையாவது மன்னிப்பு, நீ ஏன் அவட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். Why did not you apologize to her? Why did not you apologize to her? ஏன் அவட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னு கேட்கலாம். இன்பிட்வீனில் கேட்கக்கூடிய கொஷினுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே என்ன நடந்தது என்று கடவுளுக்கு தெரியும். இங்கே என்ன நடந்துச்சுன்னு அந்த காட்க்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா. காட் நோஸ் வாட் ஹேப்பன் ஹியர். காட் நோஸ் வாட் ஹேப்பன் ஹியர். என்ன நடந்துச்சுன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். இங்கே என்ன நடந்துச்சுன்னு கடவுளுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. காட் நோஸ் வாட் ஹேப்பன் ஹியர். நீ தான் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும். இங்கே பாரு, நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும், நீ தான் இன்றைக்கி சமாளிக்கணும், எல்லாமே நீ தான் சமாளிக்கணும் அப்படிங்கிறோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம். யூ ஹாவ் டு ஹேண்டில் எவ்ரி திங். யூ ஹாவ் டு ஹேண்டில் எவ்ரி திங். நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லும் இல்லையா. யூ ஹாவ் டு ஹேண்டில் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். நான் உட்காருவதற்கு இடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கேயாச்சும் போகிறோன்னா இடம் இல்லைன்னா நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா, சீட் எங்கேயாவது இருக்கான்னு. ஐ எம் லுக்கிங் ஃபார் எ பிளேஸ் டு சிட்.
ஐ எம் லுக்கிங் ஃபார் எ பிளேஸ் டு சிட். நான் உட்கார்றதுக்கு இடம் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஐ எம் லுக்கிங் ஃபார் எ பிளேஸ் டு சிட் அப்படின்னு சொல்லலாம். என்னிடமிருந்து உன்னால் எதையும் மறைக்க முடியாது, என்கிட்ட எதுவும் நீ மறைக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. யூ கேனாட் ஹைட் எனிதிங் ஃபார் மீ. யூ கேனாட் ஹைட் எனிதிங் ஃபார் மீ. நீ எதுவுமே என்கிட்ட மறைக்க முடியாது பார்த்துக்கோ. யூ கேனாட் ஹைட் எனிதிங் ஃபார் மீ. எனக்கு எப்படியாவது தெரிஞ்சிரும், நீ எதுவுமே மறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. என்ன இப்படி கேள்வி கேட்கிறாய், என்ன இப்படி கேட்குற அப்படின்னு சொல்கிறோம்ல, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் கொஷின் இஸ் திஸ், வாட் கைண்ட் ஆஃப் கொஷின் இஸ் திஸ், என்ன இப்படி கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. வாட் கைண்ட் ஆஃப் கொஷின் இஸ் திஸ். கடவுள் தான் என்னை அன்று காப்பாற்றினார். அன்னைக்கு கடவுள் தான் காப்பாற்றினார்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கடவுள் தான் என்னை அன்று காப்பாற்றினார், எனக்கு காட் தான் என்னை காப்பாற்றினார். காட் சேவ்டு மீ தட் டே, காட் சேவ்டு மீ தட் டே. அந்த அன்னைக்கு கடவுள் இல்லைன்னா அவ்வளோதான், கடவுள் தான் நான் காப்பாற்றினார்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. காட் சேவ்டு மீ தட் டே அப்படின்னு சொல்லலாம். இந்த பழக்கத்தை உன்னால் விட முடியாதா. ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்டோ அல்லது வேறு ஏதாச்சும் இருந்தது, ஒரு பழக்கம் இருந்ததுன்னா இந்த பழக்கத்தை உன்னால் விடவே முடியாதா அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம். cannot give up this habit, cannot give up this habit. இந்த பழக்கத்தை நீ விடவே மாட்டியா, cannot give up this habit அப்படின்னு சொல்லலாம். என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது, என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, என்னால் எதுவும் செய்ய முடியாதுப்பா. ஐ cannot do anything else, ஐ cannot do anything else, ஐ can't do anything else. இந்த மாதிரி 2 டைப்பில் சொல்லலாம். ஐ can't do anything else அப்படின்னு சொல்லலாம். உன்னிடமிருந்து நான் எதையும் மறைக்க மாட்டேன், உன்னிடமிருந்து நான் எதையும், உன்கிட்ட நான் எதுவுமே மறைக்க மாட்டேன்ப்பா, நான் உங்ககிட்ட நான் ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஐ will not hide anything from you, ஐ will not hide anything for you. நான் எதுவுமே உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதை அவர்களிடமிருந்து மறைத்து விடுவோம், இதை அவர்களிடமிருந்து மறைத்து விடுவோம். இதுக்கு ஆன்சர் கமெண்டில் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, எப்போதிலிருந்து அந்த வீடு பூட்டி இருக்கிறது. எப்போ இருந்து அந்த வீடு பூட்டியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இருந்து பூட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அது யார்ட்டையாவது கேட்கணும் அப்படின்னா எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். சின்ஸ் வென் தட் ஹவுஸ் இஸ் லாக்ட், சின்ஸ் வென் தட் ஹவுஸ் இஸ் லாக்ட். எப்போதுலேருந்து அந்த வீடு பூட்டி இருக்கிறது, சின்ஸ் வென் தட் ஹவுஸ் இஸ் லாக்டு அப்படின்னு கேட்கலாம். நீ ஏன் என் பின்னால் வருகிறாய், நீ ஏன் என் பின்னாடி வர அப்படின்னு கேட்குறது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, why do you follow me, why do you follow me. நீ ஏன் என் பின்னால் வருகிறாய், why do you follow me அப்படின்னு கேட்கலாம். அடுத்த கொஷினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போனீங்க. அவன் அவள் பின்னால் சென்றான், அவன் அவள் பின்னால் சென்றான். இதுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இது என்னுடைய தவறு என்று எனக்கு தெரியும், இது என்னோட தவறு தான் எனக்கு தெரியும்ப்பா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ நோ தட் இட்ஸ் மை மிஸ்டேக், ஐ நோ தட் இட்ஸ் மை மிஸ்டேக். இது என்னோட மிஸ்டேக் தான்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்த எல்லா ஈஸியான வேர்ட்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.